ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாசி கார்லிக் சிக்கன் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala spoons. முதல்ல வந்து சிக்கன ஒரு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். இதுல 2 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வினிகர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கன் பீசஸ்லலாம் இந்த மாவு வந்து மேல வந்து கோட் ஆகுற மாரி கலந்து விடுங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணீ சேர்த்துக்கலாம். மொத்தமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீ சேர்த்துட்டு, அத ஃபுல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாரி கொண்டு வந்துருங்க. இப்ப இந்த சிக்கன ஊறலாம் வைக்க வேணாம். டைரக்ட்டா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் அதுல வந்து ஒரு சிக்கனா எடுத்து போட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு, ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கிரிஸ்பியா. நீங்க இத ஃப்ரை பண்ணும்போது, நல்லா மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணா தான், அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து சூப்பரா வரும். அவுட்டர் லேயர் கிரிஸ்பா இருக்கும். பாருங்க எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரே மாரி கலர்ல கொண்டு வரா மாரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகே. இப்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லருந்து 12 பல் பூண்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சத அதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இத வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்த உடனே ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க. இப்ப இதுல 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஹீட்லயே வச்சு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா அது கொதிக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் அதுல போட்டு நல்லா டாஸ் பண்ணிருங்க. அந்த சிக்கன் பீசஸ் மேல எல்லாமே அந்த சாஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத வந்து சூடா சர்வ் பண்ணீங்கன்னா, ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சுட்டே ரொம்ப சிம்பிளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல குயிக்கா செஞ்சிடலாம் இந்த ஒரு டிஷ்ஷ. நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.